ஆராதனை, வெள்ளி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? துர்க்கிரியைகள். அல்லேலூயா. இந்த காரியத்தெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யணுமா? அகற்ற வேண்டும். அப்ப நம்ம கிட்ட என்ன வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் 22ஆம் வசனத்துல பாருங்க, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். அப்பொழுது பல்லவ ராஜ்யத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இங்கேயே அனுபவிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பல்லவ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப அந்த பல்லவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சில பேர் சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போனாதான் நிம்மதியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, பட்டினி இல்லை, வேதனை இல்லை அப்படிம்பாங்க. ஆனா நாம இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை விட்டுட்டு ஆவின் கிரியை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அந்த பல்லவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம இந்த பூமியிலையும் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கும் பொழுது, துர்க்கிரியைகளை நம்மை விட்டு அகற்றும் பொழுது நம்ம இங்கேயே அந்த பல்லவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை இங்கேயே அனுபவிக்க முடியும். கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, துக்கம் இருக்காது, பட்டினி இருக்காது, வேதனை இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுற காரியம், முதல்ல நம்ம மன உண்மையா இருக்க வேண்டும். இரண்டாவதாக துர்க்கிரியைகள் நம்மை விட்டு விலக வேண்டும். தேவனுக்கு விரோதமாக நாம் துரோகம் பண்ணக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள், கலாத்தியர்ல 5 சொல்லப்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அதில் சொல்லப்பட்ட ஆவியின் கனியை நம்ம மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, 27ஆம் வசனம். தேவனை சிறுமப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். அல்லேலூயா. மூணாவது கர்த்தர் சொல்ற காரியம், கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட ஜனங்களை, ஏளனமாய் பார்க்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாரா? ரட்சிக்கிறார், அவர்களை விடுவிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீதை அவருடைய கூட பிறந்த சகோதரர் எல்லாரும் அற்பமாய் நினைத்தார்கள். பெற்ற தகப்பன் கூட அந்த தாவீதை அற்பமாய் நினைத்தான். சாமுவேல் வருவாரு, உங்க குடும்பத்துல ஒரு பையனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண கர்த்தரனை அனுப்பி இருக்கிறார், உங்க பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுங்க சொல்லும் பொழுது அவனுக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க. தாவீது கடைசி பிள்ளை, 8வது பிள்ளை. ஆனா அந்த தாவீதின் தகப்பன் ஈசா என்ன பண்ணுவான்? 7 பிள்ளைங்களை மாத்திரமே கூப்பிடுவான். தாவீதை கூப்பிட மாட்டான். ஏன் சொன்னா, அவன் எதுக்குதான் லாய்க்கி, அவன் ஆடு மேய்க்கதான் லாய்க்கி, அவன் எல்லாம் ராஜாக்கு தகுதி கிடையாது என்று அந்த தகப்பன் என்ன பண்ற? தாவீதை கூப்பிடவில்லை, 7 பேர் மட்டும் கூப்பிடுறாரு. அப்போ சாமுவேல் ஒவ்வொருத்தரையா கூடும்போது கர்த்தர் சொல்றாரு, ஏன் இதை இல்லை, இதை இல்லை, இதை இல்லை, 7 பேரையும் கர்த்தர் புறக்கணிச்சிருக்காரு. என்னடா 7 பிள்ளைகளையும் ஆண்டவர் புறக்கணிக்காரு? உன்னை ஈசாயிட்ட சாமுவேல் கேட்பாரு, வேற யாரும் பிள்ளை இருக்கா? ஆமா ஆமா, ஒரே பையன் இருக்கா, கடைசி பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவனை கூட்டுட்டு வா அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவாரு, நான் அபிஷேகம் பண்ண வேண்டிய நபர் இவன் தான்.
காலை